நீண்ட காலங்கள் முன்பு ஒரு பசுமையான கிராமத்துக்கு அருகே இருந்த பெரிய காடு பல மர்மங்களை கொண்டிருந்தது. அந்த காட்டின் வழியாக பலரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பயப்படாமல் திரும்பியவர்கள் மிக குறைவு. இந்த காட்டுவாசிகளின் கதைகளில் கரடி, புலி மற்றும் ஏராளமான ஆபத்துக்கள் பல்லாயிரம் முறையாக கூறப்பட்டன. அந்த கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர், அரவிந்த் மற்றும் கருணா. இருவரும் சிறுவயதிலிருந்து நட்பில் இணைந்திருந்தனர். அவர்கள் எதிலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் வேலைக்காக ஓர் ஊருக்குச் செல்ல முடிவு செய்தனர். அந்த ஊருக்குச் செல்ல வேறு வழி இல்லாததால் காட்டின் வழியாக செல்ல வேண்டியதாயிற்று. அதிகாலை வேளை அரவிந்த் மற்றும் கருணா தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். அவர்கள் தங்களுடைய பாதையை திட்டமிட்டு குறைவான நேரத்தில் ஊருக்கு சென்று சேர வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அவர்கள் கையிலே சிறிய பரிசுகள், சில உணவு பொட்டலங்கள் மற்றும் தண்ணீருடன் காத்திருந்தனர். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அரவிந்த் உற்சாகமாக சொன்னார். ஆமாம், ஆனால் நாம் சற்றே கவனமாக இருக்க வேண்டும். இந்த காடு மிக அபாயகரமானது என்று அனைவரும் சொல்கிறார்கள் என்று கருணா பதிலளித்தார். எது வந்தாலும் நாம் இருவரும் ஒன்றாக இருப்போம், சரியா என்று அரவிந்த் கேட்டார். நிச்சயம் ஒன்றாகவே இருப்போம் என்று கருணா சொன்னார். இருவரும் செல்வது பற்றி மிகவும் உற்சாகமாக இருந்தனர். காடு மிக அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவர்கள் மரங்களின் பசுமை, பறவைகளின் இனிய இசை மற்றும் மயில்களின் நடனம் போன்றவற்றை பார்த்து மகிழ்ந்தனர். பக்கத்தில் ஓடும் சிறு நதியின் ஓசை அவர்கள் மனதை மகிழ்ச்சியூட்டியது. அவ்வப்போது சின்ன சிறு விலங்குகள் ஓடி மறைந்து அவர்கள் சிரிப்பை வரவழைத்தன. இந்த காடு மிக அழகானது, நம்முடைய ஊர் இப்படி இருக்காது என்று அரவிந்த் கூறினார். ஆமாம், ஆனால் இந்த அமைதியின் பின்னால் ஒரு அபாயம் இருக்கக்கூடும், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கருணா நினைவூட்டினார். அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று காற்றில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கப்பட்டது. மரங்களின் நடுவே ஒரு மஞ்சள் புள்ளி தோன்றியது. அது மெதுவாக பக்கத்தில் வந்து அசைந்தது. அங்கே ஒரு பெரிய கரடி, அது இருவரையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. கருணா கைகள் நடுங்கி, அரவிந்த், அது ஒரு கரடி, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கூச்சலிட்டார். அரவிந்த் பயத்தில் வேகமாக ஒரு மரத்தின் மீது ஏறி, கருணா, உன்னால் ஏற முடியுமா என்று கேட்டார். இல்லை, என்னால் ஏற முடியாது, நான் என்ன செய்ய என்று கருணா கேட்டார். அரவிந்த் பதில் சொல்லாமல் உச்சியில் அமர்ந்தார். கருணா உடனடியாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார். கரடியை விட்டு தப்பிக்க ஒரே வழி உயிரற்று கிடப்பது என்று அவர் நினைத்தார். கருணா தரையில் படுத்துக் கொண்டார். மூச்சை நிறுத்தி உடலை அசைக்காமல் இருந்தார். கரடி வந்து கருணாவை நுகர்ந்து பார்த்தது. அது அவனை பற்றி ஆராய்ந்தது. ஆனால் கருணா சாலச் சிறப்பாக உயிரற்றதாக நடித்தார். ஒரு சில நொடிகளுக்கு பிறகு கரடி கருணாவை விட்டு வழியில் திரும்பி போனது. அரவிந்த் மரத்திலிருந்து கீழே இறங்கினார். கருணா, நீ பத்திரமாக இருக்கிறாயே, நானும் பயந்து விட்டேன் என்று சொன்னார். கருணா சிரித்துக்கொண்டு, கரடி என் காதில் ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னது என்றார். என்ன சொன்னது என்று அரவிந்த் ஆச்சரியமாக கேட்டார். உண்மையான நண்பர்கள் சோதனையின் நேரத்தில் ஒருவரை ஒருவர் கைவிட மாட்டார்கள் என்று சொன்னது என்று கருணா பதிலளித்தார். அரவிந்தின் மன்னிப்பு கேட்டார். இந்த அனுபவம் இருவருக்கும் ஒரு பெரிய பாடமாக அமைந்தது. நட்பு என்பது பரஸ்பர நம்பிக்கையிலும் சோதனைகளை ஒருவருடன் ஒருவர் சந்திப்பதிலும் உள்ளது. கரடியும் 2 பயணிகளும் அந்த நாட்களை முடித்து வீட்டிற்கு திரும்பும் போது நம்பிக்கையும் நட்பும் என்ன என்பதை புரிந்து கொண்டிருந்தனர்.